வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தூதுக்குழுவுடன் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் கலந்துரையாடல். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் மீது துப்பாக்கிச்சூடு. 25 மணித்தியாலங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை. கொலை முயற்சி தொடர்பில் பாராளுமன்றத்தில் கேள்வி. இதை செய்தவர்கள் யார்? இதற்கு பின்புலத்தில் இருப்பவர்கள் யார்? அரசு அதிகாரிகள் தாக்கப்படுவதும் சுடப்படுவதும் அடித்து துன்புறுத்தப்படுவதுமான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே செய்பவர்களும் இதற்கு பின்புலமாயிருப்பவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். 2015 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி மூலம் முறைகள் விநியோகம் தொடர்பில் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் தகவல். தேசிய சுதந்திர முன்னணி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இருந்து விலக உள்ளதாக அறிவிப்பு. தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட பிரதிநிதிகள் சிலர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அவர்கள் ஜனாதிபதி உள்ளிட்ட சிலரை இன்று சந்தித்தனர். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய செயற்குழுவின் வெளிவாகனம் தொடர்பான திணைக்களத்தின் தலைவர் சாங் டாஃபி உள்ளிட்ட சில உறுப்பினர்கள் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி என்று சந்தித்தனர். உண்மையான நட்பு நாடாக சீனா தொடர்ந்தும் இலங்கையுடன் செயற்படும் என சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதிகள் இதன்போது கூறியுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தூய்மையான அரசியல் கட்சியாக கட்டியெழுப்பி சிறந்த அரசியல் அமைப்பாக முன்னோக்கி கொண்டு செல்வதே தமது நோக்கம் என ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சீன பிரதிநிதிகள் பிரதமரையும் அலரி மாளிகையில் சந்தித்தனர். கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்பை ஏற்படுத்திய இலங்கையின் முதலாவது அரசியல் கட்சி ஐக்கிய தேசிய கட்சி என சீன பிரதிநிதிகள் இதன்போது தெரிவித்தனர். ஹம்மாந்தோட்டை தொழிற்பேட்டை மற்றும் கொழும்பு நிதி நகரத்தின் நிர்மாண பணிகளுக்கு சீனா வழங்கும் ஒத்துழைப்பை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வரவேற்பதாக பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஜனாதிபதி ஆரம்பித்த ஒரே மார்க்கம் ஒரே தடம் என்ற திட்டத்திற்கு இலங்கை மகிழ்ச்சியுடன் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் சீன ஜனாதிபதி ஆரம்பித்த ஒரே மார்க்கம் ஒரே தடம் என்ற திட்டத்துக்கு இலங்கை மகிழ்ச்சியுடன் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் பிரதமர் இங்கு கூறியுள்ளார். இதேவேளை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதிகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவையும் இன்று மாலை கொழும்பில் சந்தித்தனர். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் 2 விசேட போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நேசகுமார் விமல்ராஜ் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். போலீஸ் பாதுகாப்புடன் அவர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீது நேற்றிரவு 7 மணி அளவில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. களுவாஞ்சிக்குடி கழுதாவளி பகுதியில் உள்ள நேசகுமார் விமல்ராஜின் வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சத்தம் கேட்டதான ஓடி வந்துச்சான். ஓடி வர கரண்டா லைட் எல்லாம் ஓப் பண்ணதால அந்த இருட்டா இருந்திருக்கு. உடனே யாரும் ஷூட் பண்ணிட்டாங்க கத்தி மாதாங்க மொழியால ஓடி வந்தாங்க. 2 பேரை கண்டலாம். வெடிச்சத்தம் கேட்டது. நானுங்க அப்போ உள்ளுக்கு இருந்தேன். நாங்கள் வீட்டுக்கு கோலில் அப்போ நாங்கள் நார்மலாக சீன வெடி என்று தான் யோசிச்சினாங்க. கொஞ்சம் இதால 2 பேர் அவற்றை பைக்கும் அவரும் ஓடி வந்தவங்க ஷூட் பண்ணிட்டாங்க. ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஓடி வந்தது. அப்போ நாங்களும் கேரத்தை இதில் போக அப்படியே ஓடி ரோட்டுக்கு போயிட்டாங்க. மெயின் இந்த சம்பவத்தில் காயமடைந்த விமல்ராஜ் உடனடியாக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். நேற்றிரவு சுமார் ஒரு 7:05 மணி அளவில் எனது வீட்டிற்கு ஒருவர் ஜாக்கெட்டுடனும் ஹெல்மெட் அணிந்தவாறு வந்து என்னை அழைத்து பிமல் யார் என்று கேட்டார். நான் தான் பிமல் என்று சொன்னவுடன் ஜாக்கெட்டுக்குள்ளிருந்து துப்பாக்கி எடுத்து என்னை நோக்கி சுட்டார். நான் சுடும்போது அந்த இடத்திலிருந்து ஓடினேன். எனக்கு சுட்டதில் 2 குண்டுகள் பட்டிருக்கிறது. அரசாங்க அதிகாரிகளுக்கு தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்களை ஏற்படுத்தி அரச நடைமுறைக்கு எதிரான சரியான நிர்வாக நடைமுறை ஏற்படுத்துறதுக்கு தடங்களை விளைவிக்கும் முகமாக
இவ்வாறு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்காக 2 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. எனினும் சந்தேக நபர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் அத்துமீறி காணிகள் கையகப்படுத்தும் முயற்சியை தடுப்பதற்கு காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் அண்மை காலமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் திகதி ஏறாவூர் புன்னைக்குடா பகுதியில் அத்துமீறி காணிகளை கையகப்படுத்தும் நடவடிக்கையை போலீசாரின் ஒத்துழைப்புடன் அவர் தடுத்து நிறுத்தினார். புன்னக்குடா பிரதேசத்தில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுக்கு சொந்தமான காணியில இனந்தெரியாத நபர்கள் அத்துமீறி பிடிப்பதாக சட்டவிரோதமான நடவடிக்கையை தடுத்து நிறுத்தும் முகமாக போலீசாருடன் இணைந்து மேற்படி நடவடிக்கையை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கின்றோம். போலீசாருக்கு மேற்படி காணிக்குள் எவரும் எங்களுடைய அனுமதியின்றி நுழைய வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றோம். மேற்படி விடயத்தை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்து மேற்படி எங்களுடைய காணியினுள் யாராவது உள்நுழைவார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான நீதிமன்ற உத்தரவை நாங்கள் இப்போ நாடி இருக்கின்றோம். இந்த காணி அபகரிப்பு முயற்சி தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த வழக்கு விசாரணைகளுக்காகவும் நேசகுமார் விமல்ராஜ் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இந்த வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 3ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவத்தை கண்டித்து இன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக மௌன கண்டன கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. மாவட்ட செயலகத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ். வியாளேந்திரன் மற்றும் சி. யோகேஸ்வரன் ஆகியோர் இதுகுறித்து கேள்வி எழுப்பினர். உண்மையிலே அவர் மயிரிழையில் உயிர் தப்பினாலும் இதை நாங்கள் ஒரு கொலை முயற்சி, ஒரு பாரதூரமான செயலாக பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே நல்லாட்சிக்கு பின்பு தொடர்ச்சியாக 4க்கு மேற்பட்ட அரசு அதிகாரிகள், அதில் 2 பேர் மோசமான முறையிலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள், 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பான விசாரணைகள் இன்னும் சரியான முறையில் முன்னெடுக்கப்படவில்லை. மதிதேயன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு 2 வருடங்கள் கடந்தும் இன்னும் ஒருவரை கூட நீதிமன்றத்துக்கு போலீசார் கொண்டு வரவில்லை, ஒருவரை கூட கைது செய்யவில்லை. இந்த நிலையிலே எங்களுடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் என்று அந்த அரசு அதிகாரிகள், நேர்மையாக வேலை செய்கின்ற அதிகாரிகள் கலங்கி போயிருக்கின்றார்கள். நேற்று சுடப்படும் வரை இவர் கூடுதலாக, அதாவது அரச காணிகளை அத்துமீறி சட்டத்துக்கு விரோதமாக செயற்படுவர்கள் மீது அவர் போலீசிலே முறைப்பாடு செய்து அந்த அவர்களுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார். கடந்த ஓரிரு வாரங்களாக கூடுதலாக இந்த வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார். நான் நினைக்கின்றேன் அந்த பின்புலத்திலே சில வேளைகளில் இவர் சுடப்பட்டிருக்கலாம். இதை செய்தவர்கள் யார், இதுக்கு பின்புலத்தில் இருப்பவர்கள் யார்? அரசு அதிகாரிகள் தாக்கப்படுவதும் சுடப்படுவதும் அடித்து துன்புறுத்தப்படுவதுமான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே செய்பவர்களும் இதற்கு பின்புலமாக இருப்பவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். மட்டக்களப்பு மாவட்ட காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளராக இருக்கின்ற நேசகுமார் விமல்ராஜ் என்பவர் கழுதாவளை கடற்கரை வீதியில் வைத்து சுடப்பட்டிருக்கின்றார். ஆகவே இது உண்மையிலேயே இந்த சம்பவம் எல்லா மக்களுக்கும் பயத்தையும் பீதியையும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றது. காணி சம்பந்தமான பல விடயங்களில் அவர் தலையிட்டு வருகின்றார். குறிப்பாக புன்னக்குடாவில் நடைபெற்ற காணி சம்பந்தமான விடயத்தில் அவர் LRC காணி மாவட்ட ஆணையாளர் அந்த உத்தியோகத்தராக இருப்பதன் காரணமாக அந்த காணி விடயத்தில் தீவிரமாக தலையிட்டவர். அவ்வாறான பிரச்சனையால் அது ஏற்பட்டிருக்கலாமா என்ற சந்தேகம் கூட எழுந்திருக்கின்றது. காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அரசு உத்தியோகத்தர் ஒரு மிகவும் நேர்மையாக செயல்பட்ட ஒருவர் என்றது மட்டுமல்ல, அவருடைய சேவை யாருக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது என்ற கேள்விக்கு பதில் தேடினால் நிச்சயமாக அரசாங்கத்துக்கும் தமிழ் மக்கள் விசேஷமாக தென் தமிழ் தேசத்திலே ஆதிக்கம் செலுத்துவதை விரும்பாத தரப்புகள் கொண்டு செயல்பட்டிருக்கின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. இந்தியான் காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்றால் அரசாங்கத்துடைய முழு ஒத்துழைப்போடு தான் நடைபெற்று இருக்கிறது என்பதையும் நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கின்றது. என்றால் இன்றைக்கு புலனாய்வு பிரிவு எல்லா முடக்கிலையும் இருக்கிற ஒரு நிலைமை வடக்கில் மட்டுமில்லை, கிழக்கிலையும் கூடுதலாக இருக்கு. அவர்களுக்கு தெரியாமல்
இந்த சம்பவம் நடைபெற்றிருக்க முடியாது. யாழ் கொக்குவில் பகுதியில் போலீசார் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தை அடுத்து பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் உயிரிழந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 போலீசாரும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் VT சிவலிங்கம் முன்னிலையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோகத்தர்களை எதிர்வரும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் கொக்குவில் குளப்பிட்டி சந்தையில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி உயிரிழந்தனர். ஆரம்பத்தில் இந்த சம்பவத்தை விபத்து என போலீசார் குறிப்பிட்ட போதிலும் மாணவர்களின் சடலங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது ஒருவருடைய சடலத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயம் காணப்பட்டது. அதனை அடுத்து சம்பவ தினத்தன்று கடமையிலிருந்து 5 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்களின் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி வடக்கின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்தும் போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன. எவ்வாறாயினும் மக்களின் கோரிக்கைகளுக்கு இதுவரை எவ்வித சாதகமான பதிலும் வழங்கப்படவில்லை. தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி 4 வாரங்களாக முல்லைத்தீவு, கேப்பாப்புலவு, பிலக்குடியிருப்பு மக்களினால் அறப்போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. சொந்த நிலத்தில் மீள்குடியமர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் பிலக்குடியிருப்பு மக்களினால் இரவு பகலாக முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. கட்சி தலைவராக இருக்கிறது எங்களுக்காக இருக்கிற அமைப்பான உதாரணத்துக்கு எங்களை தமிழ் மக்கள் இருக்கிற ஒரு பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் சம்பந்தன் ஐயா எங்களுக்காக எதுக்குமே வந்து நாடாளுமன்றத்தில் போய் எதுக்குமே எங்களுக்கு கதைக்க இந்த பனிவையிலிருந்து கொண்டு இந்த பிள்ளை குட்டிகளை நாங்கள் கடந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். நேரடியாக நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். இப்படியே நாங்கள் கடந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் சம்பந்தன் ஐயாவுக்கு தெரிய இல்லையா? மக்களை விட ராணுவம் தான் வண்டிக்குள்ள கூட இருக்கிறார்கள் போல கிடக்கிறது. இது ஒரு போருக்கு பின்னரான காலமாகத்தான் இது இன்னும் இருக்கிறது. தமிழ் மக்களின் பிரச்சனை இன்னும் ஓய்ந்த பாடில்லை. கேப்பாப்புலவு மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு மக்களும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் கடந்த 21 நாட்களாக ஈடுபட்டுள்ளனர். நாங்கள் 50 வருடங்களுக்கு மேலாக இந்த காணிகளில் குடியிருந்த நாங்கள் இப்ப ராணுவம் குடியிருந்து நாங்கள் இருக்க இடமில்லாத நிலையில் இருக்கின்றோம். இதேவேளை பரவிப்பாஞ்சான் மக்கள் ஆரம்பித்த காணி மீட்பு கவனஈர்ப்பு போராட்டம் 4வது நாளாக தொடர்கின்றது. ராணுவத்தினர் வசமுள்ள 9.5 ஏக்கர் காணி இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, சம்பந்த ஐயாவா இருந்தாலும் சரி, அவர்கள் தந்த உறுதியின்படி நாங்கள் அவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து நாங்கள் இந்த போராட்டங்களை கைவிட்டு திரும்பவும் 4வது தடவையாக இந்த போராட்டத்தை செய்கிற துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். காணியல் குழுப்பை நாங்கள் கால் வைக்கும் வரை நாங்கள் இதிலிருந்து தொடர்ந்து இரவு பகலாக அது எவ்வளவு காலமானாலும் சரி நாங்கள் போராடுவோம் என்பதை எல்லோருக்கும் நாங்கள் அறிய தருகிறோம். இதுவேளை பரவிப்பாஞ்சான் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடத்திற்கு கரைச்சி பிரதேச செயலாளர் தலைமையிலான குழு ஒன்று சென்றது. இதன்போது மக்கள் தமது காணிகளை அடையாளம் காட்டினர். எவ்வாறாயினும் காணிகளை விடுவிக்கும் வரை போராட்டத்தை கைவிட முடியாது என பரவிப்பாஞ்சான் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். பிரதேச செயலாளர் வந்து எங்களை அழைத்துக் கொண்டு கூட்டிக்கொண்டு போனவர் போய் அங்க ஆர்மி பிரிகேடியர் அரசாங்க அதிபர் முன்னிலையில எங்களுக்கு பெரிய பஞ்சம் காணி விடுவிக்கிறோம் சொல்லி வாக்குறுதி கொடுத்தினோம். 5 நாளைக்குள்ள காணி விடுறோம்னு சொல்லி இருக்கிறோம். ஆனாலும் நிறைய வாக்குறுதிகளை நம்பி நாங்க இந்த போராட்டத்தை கைவிட்டு போனாங்க. இன்றைக்கு வேலும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், காணிகளை அடையாளப்படுத்தியிருக்கிறோம். ஆனாலும் வேல் எங்களுக்கு காணி எங்களுக்கு கையளிக்க மாட்டேங்க. நாங்க இந்த போராட்டத்தை விட்டு இல்லைன்னு சொல்லி இருக்கிறோம். வடக்கு கிழக்கில் நிலவும் காணி பிரச்சினைகள் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்கு பாரிய தடையாக இருப்பது வடக்கு மாகாணத்திலே 1,50,000 படையினர் அரச காணியையும் தனியாருடைய காணியையும் கையகப்படுத்தி வைத்திருக்கிற காரணத்தினால் இந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே மீளக்குடியேற முடியாமல் இருக்கு. வடக்கு மாகாணத்திலே 70,000 காணிகள் கிட்டத்தட்ட 69,992 ஏக்கர் காணிகளை இந்த பாதுகாப்பு தரப்பினர் கையகப்படுத்தி இருக்கின்றார்கள். இதுவரைக்கும் 3.6% உடைய காணிதான் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயே ஒரு முக்கியமான நிகழ்வுதான் கடந்த 24 நாட்களாக முல்லைத்தீவு, கேப்பாப்புலவு
பிலக்குடியிருப்பு மக்கள் தமக்கு சொந்தமான அந்த நிலத்தை விடுவிக்க சொல்லி குழந்தைகள், சிறார்கள், பெரியோர்கள் உட்பட கடும் வெயிலுக்கு மத்தியில அந்த மக்கள் வீதியோரத்திலே தொடர்ச்சியான இந்த போராட்டத்தை கடந்த 24 நாட்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஜனாதிபதியோ, பிரதமரோ, பாதுகாப்பு அமைச்சரோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படாமல் அந்த மக்கள் ஒரு நிர்கதியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அங்கே 54 மாணவர்கள் இன்னும் பாடசாலை செல்லாமல் 24 நாட்களாக பாடசாலை செல்ல முடியாமல் இருக்கிறார்கள். இதே மாதிரி ஒரு போராட்டம் தென்பகுதியிலே தங்களுடைய சிங்கள மக்களுடைய ஒரு பூர்வீக காணியை ராணுவம் கைப்பற்றி 24 நாட்களாக இந்த மக்கள் இப்படி வீதியிலிருந்து போராடுவதற்கு நீங்க அனுமதிப்பீங்களா? நமது மக்களின் சொந்த காணி நிலங்களை விடுவித்தல் குறித்து இந்த அரசு என்ன தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்க விரும்புகின்றேன். இன்று நமது மக்கள் தங்களது காணி நிலங்களை விடுவிக்குமாறு கோரி அஹிம்சா வழி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய பாதுகாப்பு என்பது நமக்கு அவசியமாகும். அதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு பொருளாதார வளமற்ற அரசகாணிகள் பல வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தாராளமாகவே உள்ளன. அது வடக்கு கிழக்கிலே நமது மக்களின் காணி நிலங்களை விடுவித்தல் அது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற ஒரு கதை கூறப்பட்டு வருகின்றது. இதில் எந்த வகையிலும் உண்மையில்லை என்றே நான் கூறுகின்றேன். கைத்தொழில் பேட்டைக்காக 30 ஏக்கர் காணிகளையும் யூனிவர்சிட்டி கொலைச்சிக்கான ஒரு காணி துண்டுகளையும் ஒதுக்கீடு செய்து தருமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். இற்றவரை இவை 8 மாதங்கள் சென்றும் இதற்கான நடவடிக்கைகள் இன்னும் எடுக்கப்படவில்லை. எங்களுடைய பிரதேசத்திலே அந்த காணிகளுக்கு பக்கத்திலே, உப்பாருக்கு பக்கத்திலே 175 ஏக்கர் மோசடியான முறையிலே பல்வேறுபட்ட அமைப்புகளாலும் இன்று அது சூறையாடப்பட இருக்கின்றது. கேப்பாப்பிளவிலும் ஏனைய பகுதிகளிலும் போராட்டத்தை மேற்கொண்டுள்ள மக்களுக்கு உடனடியாக நிவாரணத்தை வழங்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் அகில இலங்கை இந்து மாமன்றம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சொந்த வீடுகளில் வாழ்வதற்கான அடிப்படை உரிமையை இழந்து இந்த மக்கள் போராடி வருவதாக மாமன்றம் ஜனாதிபதிக்கு இன்று அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு இலங்கை வாழ் இந்துக்கள் தயாராகி வருகின்ற நிலையில் இந்த வேண்டுகோளை ஜனாதிபதியிடமும் அரசாங்கத்திடமும் முன்வைப்பதாக அகில இலங்கை இந்து மாமன்றம் அறிவித்துள்ளது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்றும் தொடர்கின்றது. 70க்கும் மேற்பட்ட மக்கள் பகலிரவாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்கட அப்பா தான் கண்டது வேற. நாங்கள் 16ஆம் தேதி ராணுவத்திட்ட போட்டோம். 17ஆம் தேதி விடிய இவர் ராணுவத்திட்ட வந்தவர். இட்டவரைக்கும் ஒரு தகவலும் தெரியாது. 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. ஒரு தகவலும் தெரியாது. நாளா போச்சு. பழைய ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பினாங்க. கனவேர் நாங்கள் அனுப்பினாங்க சிங்களத்தில். எனக்கு தான் ஒரு கடிதம் வந்தது. உங்களோட மகனை நாங்கள் தேடுதல் செய்கிறோம். தியரி பிராஞ்சில் இருந்து அறிவியத்தில் வந்து அம்மா உங்களை விசாரிக்க உடம்பு வேறும் கொண்டு நீங்கள் விசாரிச்சு எங்களோட பிள்ளைகளை காற்றுகளும் இல்லை என்று கேட்கிறோம். இதேவேளை இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையிலும் காணி விடுவிப்பிற்காக போராடும் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் கிளிநொச்சி பொது சந்தை வர்த்தகர்கள் இன்று போராட்டத்தை மேற்கொண்டனர். 2 மணித்தியாலங்கள் வர்த்தக நிலையங்களை மூடி பொதுச்சந்தை வளாகத்தில் இருந்து கந்தசுவாமி ஆலயம் ஒன்றல் வரை கவன ஈர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். சுமந்திரனுக்கு பகிரங்கமாக வந்து எங்களோட விவாதத்துக்கு வர சொல்லி எத்தனை முறை கேட்டிருந்தாலும் வந்து அவர் நழுவி போற. இன்றைக்கு படையணி ஒன்றை தன்னை சுத்தி வர வச்சுக்கொண்டு மக்கள் மட்டத்தில் போகலா என்றால் தனக்கு ஆபத்து என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் இல்லை. எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் என்றது அது வேற. வாக்களிச்ச என்று சொல்ற மக்களுக்கே வந்து முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கு. சம்பந்தனுக்கு ஒரு முதுகெலும்பு இருக்கு என்றால் சம்பந்தன் வந்து எங்களோட வந்து பகிரங்க விவாதத்துக்கு வரட்டும். ஆனா சுமந்திரன் ஒரு சாதாரண எம்பி. சுமந்திரனுக்கு அப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுக்கல. அப்ப ஏதோ ஒரு வகையில மக்களிடம் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரு கதை உண்டு தேவை. அந்த கதை தான் இந்த கொலை மிரட்டல். சம்பந்தனுடைய நேர்த்தியான் பேச்சு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர்களுக்கு உயிராபத்து ஏற்படுத்துகின்ற பேச்சாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு வந்து எங்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துகின்ற கோணத்தில் அத்திவேரம் போடுகின்ற ஒரு பேச்சாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம். ஏதும் ஒரு சம்பவம் நடைபெற்றால் ஸ்ரீலங்கா அரசு பொறுப்பு கூற வேண்டும் என்பதிலே வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் சம்பந்தனும் சுமந்திரனும்
அவர்களோடு சேர்ந்து இருக்கிற கும்பலம் பொறுப்பு கூற வேணும் என்றதிலே நாங்கள் பகிரங்கமாக இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தை கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் தேசிய சுதந்திர முன்னணி இன்று கையளித்துள்ளது. இது தொடர்பில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. தேசிய சுதந்திர முன்னணி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலிருந்து விலகுவதாக குறிப்பிட்டு தம்மிடம் கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் வைத்து அந்த கடிதம் தம்மிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கட்சியுடன் கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். விசேட வர்த்தமானி தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கலினால் முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு எதிர்வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சின் செயலாளர் SHR சமரதுங்க ஆணைக்குழு முன்னிலையில் இன்று சாட்சியமளித்தார். உயர்நீதிமன்ற நீதியரசர்களான KD சித்ரசிறி மற்றும் BS ஜாவதன, ஓய்வு பெற்ற பிரதி கணக்காய்வாளர் நாயகம் K வேலுப்பிள்ளை உள்ளிட்ட மூவர் அடங்கிய உறுப்பினர்கள் முன்னிலையில் இன்றும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் இடம்பெற்றன. 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தலினூடாக இந்த ஆண்டுக்கான முறிகள் விநியோகம் தொடர்பில் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்ததாக இதன்போது சட்டமாதிபர் திணைக்களத்தின் சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டினர். பதிவு செய்யப்பட்ட சமபங்கு பிணையங்கள் கட்டளை சட்டத்தின் அதிகாரங்களுக்கு அமைய அப்போதைய நிதி அமைச்சரான மஹிந்த ராஜபக்சவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விடயங்களை வினவிய சந்தர்ப்பத்தில் இது குறித்து தாம் எதனையும் அறியவில்லை என நிதி அமைச்சின் செயலாளர் கூறினார். சாட்சியாளருக்கு இது குறித்து தெளிவூட்ட முடியாது எனவும் அரசு தரப்பினர் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் இதன்போது ஆணைக்குழுவின் தலைவர் KD சித்ரசிறி தெரிவித்தார். உடனடியாக அதிகாரி ஒருவரை அனுப்பி இந்த வர்த்தமானி அறிவித்தல் அச்சிடப்பட்ட உரிய தினத்தை உறுதிப்படுத்தி அரசு ஆட்சிக நாயகத்திடம் வாக்குமூலம் ஒன்றை பெறுமாறு அவர் உத்தரவிட்டார். அதன் பிரகாரம் இன்றைய நாளுக்கான ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டு எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. குறித்த வர்த்தமானியின் முதற் பிரதியை அன்றைய தினம் முன்வைக்குமாறும் ஜனாதிபதி ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தொலைத்தொடர்புகள் ஆணைக்குழுவின் பணத்தில் சில் துணி வழங்கியதாக குற்றச்சாட்டு. மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையை முன்னெடுத்து செல்வதற்கு அவன்கார்ட் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியமையினால் அரசாங்கத்திற்கு 1147 கோடி ரூபாய் நட்டம். கோட்டாபய ராஜபக்ச மீது குற்றச்சாட்டு. பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் 45 மில்லியன் ரூபாவை பெற்றுக் கொண்டதாக நாமல் ராஜபக்ச மீது குற்றச்சாட்டு. ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் மேற்கொண்ட விமான பயணங்களுக்காக தேசிய விமான சேவைக்கு கிடைக்க வேண்டிய தொகை 11 கோடி ரூபாவாகும். யோஷித்த ராஜபக்ச மற்றும் தேசி ஃபாரஸ்ட் மீது தெஹிவலை காணி ஒன்று தொடர்பில் குற்றச்சாட்டு. அரசு பணத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி கம்பஹா ஒரு தொட்ட வீதியில் உடைமைகளை கொள்வனவு செய்ததாக பசில் ராஜபக்ச மீது குற்றச்சாட்டு. இலங்கை போக்குவரத்து சபை பஸ்களுக்காக செலுத்த வேண்டிய 142 மில்லியன் ரூபாவை செலுத்தவில்லை என நீதிமன்றத்தில் வழக்கு. உரிமையாளர் அற்ற மாளிகை ஒன்று மல்பானையில் கண்டுபிடிப்பு. நாமல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்படும் ஹெலோகாப் மற்றும் கவசர் ஆகிய நிறுவனங்களுக்கு சொத்துக்களை பெற்றுக் கொண்ட விதம் தொடர்பில் விசாரணை. திவிநகம அபிவிருத்தி திணைக்களத்திற்கு சொந்தமான 2991 பில்லியனை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக பசில் ராஜபக்ச மீது குற்றச்சாட்டு. சொகுசு கார் தொடர்பில் நாமல் ராஜபக்சவிடம் விசாரணை. அவன்கார்ட் நிறுவனத்திற்கு மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையை முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கியமையினால் அரசாங்கத்திற்கு 11.4 பில்லியன் நட்டம் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு. CSN தொலைக்காட்சிக்கு முறையற்ற விதத்தில் பணம் வழங்கியமை தொடர்பில் யோஷித்த ராஜபக்ச மீது குற்றச்சாட்டு. மறந்து விட்டீர்களா? இவற்றுக்கு நேர்ந்தது என்ன? பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டின் பல பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கிழக்கு மாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் தொடர்ந்து 3வது நாளாகவும் கால வரையறையற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமக்கான நிரந்தர நியமனம் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றமையை கண்டித்து மட்டக்களப்பு நகரில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் கிழக்கு மாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் காலங்களில் வீதி வீதியாக வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்கும் இந்த அரசியல்வாதிகள் எங்களது நிலைமைகளை புரிந்து கொள்ளாமல் எங்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கின்றது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் தனது கைகள் கட்டி போடப்பட்டுள்ளதாகவும் தனது அதிகாரங்கள் மறுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி வருகின்றார். கிழக்கு மாகாண முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை என்றால் எங்களுடன் இவ்விடத்தில் வந்து அமருமாறு நான் அவரை வேண்டுகோள் விடுக்கிறேன். எங்களுக்கு நிரந்தரமான முடிவாகவும் உறுதிமொழியும்
முடிவு கிடைக்கும் வரையில் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடருவோம் என்பதில் எந்த அச்சமும் இல்லை. கடந்த 2.5 வருட காலமாக இந்த நல்லாட்சியில் பட்டதாரிகளுக்கென்று எந்தவித கொள்கைகளும் திட்டங்களும் வகுக்கப்படவில்லை. இந்த பட்டதாரிகளை ஏமாற்றுவதும் புறக்கணிப்பதுமான நடவடிக்கைகள் தான் இந்த நல்லாட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது. பட்டதாரிகளின் வேலையில்லா பிரச்சனைக்கு மத்திய அரசாங்கமோ மாகாண அரசாங்கமோ எந்த ஒரு முடிவும் தீர்மானமும் தராத நிலையில நாங்க காலவரை இல்லாத சத்தியகிரக போராட்டத்தை நடத்துகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதேவேளை ஏறாவூர் மீராக்கணி ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையத்திற்கு வைத்தியர் ஒருவரை நியமிக்குமாறு கோரி பிரதேச மக்களினால் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மீராக்கணி ஆரம்ப வைத்திய பராமரிப்பு நிலையத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக வைத்தியர் இன்றி தாம் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். டெங்குகள் அதிகள் கூடுதலாக பரவும் காலகட்டத்தில் 150க்கு மேலேயும் இது பண்ணும். ஆகவே இந்த நிரந்தரமான ஒரு டாக்டர் இல்லாததான் எங்களுக்கு சரியான பிரச்சனை. நாங்க எலெக்ஷனுக்கு வர எலெக்ஷன் எடுத்து போறாங்க, கண்ணை மூடிட்டு போனாங்க. நவராஞ்சல வரால இந்த ஏழை மக்கள் மீராவணிக்குள்ள ஏழை மக்கள் ஏன் இப்படி புறம் கடிச்சு கிடக்கு? இந்த மக்களை கண்ணை முடிச்சு பாக்கணும். அவங்க வந்து போட்டு எடுக்கிற வராங்க, இந்த போட்டை வந்து எடுத்துட்டு போறாங்க. அந்த பக்கம் திருப்பி பார்க்கல. நாங்க மிச்சம் பெரிய குடும்பம் மாதிரி அந்த மீராவணிக்குள்ள. அப்ப இந்த மீராவணி ஏன் இப்படி புறம் கடிச்சுக்கலாம் பாக்குறீங்க? இந்துக்களின் மிகவும் புனித தினமாக விளங்கும் மகா சிவராத்திரி விரத தினத்தில் சகல மதுபான கடைகளையும் இறைச்சி கடைகளையும் அசைவ உணவகங்களையும் மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அகில இலங்கை இந்து மாமன்றம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மகா சிவராத்திரி விரதத்தின் புனிதத்தன்மையை பேண ஒத்துழைப்பு வழங்குமாறு ஜனாதிபதி, பிரதமர், அரசாங்கம், சகல தலைவர்கள் மற்றும் மக்களிடம் இந்து மாமன்றம் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்துள்ளது. நாடளாவிய ரீதியில் வாழும் இந்துக்கள் மகா சிவராத்திரி விரத தினத்தன்று ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு ஏதுவாக போக்குவரத்து ஒழுங்குகளை செய்யுமாறும் இந்து மாமன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது. சுமார் 4 தசாப்தங்களாக வேதனையில் வாழும் மக்களுக்காகவும் சொந்த இடங்களை விட்டு வெளியேற்றப்பட்ட மக்கள் மீண்டும் தம் வதிவிடம் திரும்புவதற்கும் சிறைகளில் அரசியல் கைதிகளாக வாடுவோரின் விடுதலைக்காகவும் அகில இலங்கை இந்து மாமன்றம் பிரார்த்திப்பதாக மாமன்றம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டால் தமிழக முன்னாள் முதல்வருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பிலான முழு விவரங்களையும் வழங்குவதற்கு தயாரென ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த தனியார் வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. சரியான சிகிச்சையை ஜெயலலிதாவிற்கு வழங்கியதாகவும் வைத்தியசாலை இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஜெயலலிதாவின் மரணம் குறித்து முன்னாள் நீதியரசர்கள் கொண்ட குழாத்தினால் விசாரணை அவசியம் என கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிற்கு தமிழக அரசு சார்பிலும் குறித்த தனியார் வைத்தியசாலை சார்பிலும் பதில் மனு இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் கோரிக்கைக்கு அமையவே அவரின் நிழற்படத்தை வெளியிடவில்லை எனவும் வைத்தியசாலை நிர்வாகம் தமது மனுவில் குறிப்பிட்டுள்ளது. மருத்துவ பேரவையின் விதிப்படியே முன்னாள் முதல்வரின் சிகிச்சை பாதுகாக்கப்பட்டது எனவும் பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.